ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆவது மாதமான ஆடி மாதத்துடைய 19ஆம் தேதி. அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. அன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்ன ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்துடைய ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா? அன்று ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை ஆடியில் வரக்கூடிய சர்வ அமாவாசை. ஆடியில் வரக்கூடிய இந்த சர்வ அமாவாசை தினத்தில் எல்லார் வாயிலிருந்தும் கண்டிப்பாக இந்த மந்திரம் உச்சரிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசி கிடைக்க இந்த 2 எழுத்து மந்திரம் போதும். இந்த 2 எழுத்து மந்திரம் என்ன, அது அன்றைய நாள் எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதங்கள் நிறைய வரும். ரொம்ப சிறப்பான மாதங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த 4ஆவது மாதமான ஆடி மாதத்தை சொல்லலாம். ஆடி மாதம் பிறந்த 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கடைசி நாட்களுமே விசேஷங்கள் நிறைய இருக்கும். ஆடி மாதம் தெய்வீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களுக்கும் பவர் அதிகம். ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது. ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடு செய்தாகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதி. நம்ம மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் கூட வழிபாடு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஆடியில், புரட்டாசியில், அப்புறம் தையில் வரக்கூடிய அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கான வழிபாடு செய்தாகணும். அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசையில் உங்கள் எல்லார் வாயிலிருந்தும் இந்த மந்திரத்தை உச்சரித்தே தீர வேண்டும். அது என்ன மந்திரம், அந்த 2 எழுத்து மந்திரத்தை எப்படி சொல்லணும், அதை சொல்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் உங்கள் வாயால் உச்சரித்துருங்க அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சரி வாங்க, அது என்ன மந்திரங்கிறத பார்க்கலாம். வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை கட்டாயமாக எல்லார் வீட்லையுமே முன்னோர் வழிபாடு செய்தாக வேண்டும். இந்த முன்னோர் வழிபாட்டை மதியம் சிறப்பாக முடித்துவிட்டு திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவு செய்து விட்டுறணும். செய்துவிட்டு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு பித்ரு சாபத்தில் பிரச்சனை கொண்டு வரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காம பிரச்சனை வரும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். திருமணம் நடக்கவில்லை என்று இருக்கும். பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சமாளிப்பதற்கு கண்டிப்பாக நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. இந்த பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வு காண இந்த ஒரு நாளை தவற விடக்கூடாது. இந்த நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த 2 வரி மந்திரம் என்ன, இதோடு சேர்த்து அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்குது. அது என்ன வேலை என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க. சரி வாங்க, அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆடி அமாவாசையில் சொல்ல வேண்டிய மந்திரங்க இது. இந்த மந்திரத்தை தெளிவாக நோட் பண்ணிக்குங்க. நாம் பார்க்க போவது ஹனுமான் வழிபாட்டை பற்றி தான். உங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன்னா அமாவாசையில் வேறு வழிபாடு செய்கிறத பற்றி பார்த்துருக்கோம், ஹனுமான் வழிபாடு செய்கிறத பற்றி பார்த்துருக்க மாட்டோம். அதனால் இது புதுசாக தான் இருக்கும். ஸோ வீடியோ பாருங்கள். அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம், அம்பாள் வழிபாடு செய்யலாம், முன்னோர் வழிபாடு செய்யலாம். அனுமன் வழிபாடு செய்வதா என குழப்பம் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லும் போது ஏற்பட்டிருக்கோம். இந்த அமாவாசை தினத்தில் அனுமானையும் வழிபாடு செய்யலாம். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அதை துவம்சம் செய்யக்கூடிய வலிமை மிக்க ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு பார்த்தா அது காக்கக்கூடிய அனுமானை சொல்லலாம்.
ஸோ இந்த அமாவாசையில் மாலை முடிந்தால் அனுமன் கோவிலுக்கு சென்று ராம மந்திரத்தை சொல்ல வேண்டும். ராம மந்திரத்துடைய வலிமை என்ன என்பது நம்ம எல்லோருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுலேயும் இன்றைய காலகட்டத்தில் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அனுமனை நினைத்து இந்த ராம மந்திரத்தை அன்றைய நாள் உச்சரித்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய சாபமானது விலகும். இந்த ராம நவமத்தை உச்சரிக்கிறது என்றால் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய தோஷங்கள் விலகும். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையுடைய அடிப்படையில் பண்ணணும். ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு மாலையில் அனுமன் கோவிலுக்கு போய் ராம மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு கோவிலுக்கு போய் இந்த மந்திரத்தை சொல்ல முடியலனா வீட்டிலையே மாலையில் அனுமன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து ராம மந்திரத்தை சொல்லலாம். அப்படி சொன்னாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். முடிந்தால் ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அன்று சென்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படி இல்லையே உங்களால் முடியல அப்படின்னா மாலை பூஜையில் உங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்து விட்டு இந்த அனுமன் மந்திரத்தை நினைத்து ராம மந்திரத்தை வீட்டிலே உச்சரிங்க. ஸ்ரீ ராமஜெயம் ஒரு நோட்டு புத்தகத்தில் அன்று 108 முறை எழுதினாலும் சரி இல்லை வாயில் சொன்னாலும் சரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குங்க. நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க. நிச்சயமாக உங்கள் துயரங்கள்லேருந்து வெளிவருவதற்கு அந்த அனுமான் உங்களுக்கு பக்கத்துணையாக நிற்பார். அது மட்டும் இல்லாமல் மன வலிமையை மெயினாக கொடுப்பாரு. அதே போல் அன்றைய தினம் முடிவதற்குள் உங்கள் கைகளால் அன்னதானம் என்ற ஒன்றை செய்ய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த தானம் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சாப்பாடு தானம் கொடுக்கலாம், தண்ணீர் தானம் கொடுக்கலாம், ஜூஸ் தானம் கொடுக்கலாம், இல்லை ட்ரெஸ் தானம் கொடுக்கலாம், இல்லை காசு தானம் கொடுக்கலாம். அன்று எந்த தானம் வேணாலும் கொடுக்கலாம். இதை தான் கொடுக்கணும் அதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏழை எளியவர்களாக இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால் முடிஞ்சதை அன்றைய நாள் நீங்கள் கொடுக்கலாம். அது என்ன தானம் கொடுத்தாலும் அன்று நீங்கள் கொடுக்கறதுனால அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆடி அமாவாசை அன்று தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு தானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன தானம், அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. யாருக்கு வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த அன்னதானத்தை அன்றைய நாள் நீங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு பிரெட் பேக்கெட்டை வாங்கி உண்மையாக பசியோடு இருக்கக்கூடிய ஏழைக்கு அதை தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா கூட அதன் மூலம் உங்களுக்கு பல மடங்கு பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அப்புறம் ராம நாமத்தோடு நீங்கள் அன்றைய நாள் செய்யக்கூடிய இந்த அன்னதானம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துயரங்களையும் போக்கும். இது நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையோட அடிப்படையில் இதை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்காது. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை அன்று செய்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் உங்களால். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். ஸோ ஆடி அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இந்த மாதிரி தானம் செய்யணும். ஆடி அமாவாசையில் சொல்ல வேண்டிய மந்திரம் தானங்கள் இதெல்லாம் தான். இந்த அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் ஆடி அமாவாசையில் என்னென்ன பரிகாரம்லாம் செய்யலாம், என்ன பரிகாரம் செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு முடிஞ்சு உடனே வருது. அதனால் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லப்படுது. இதில் இன்னொன்று என்னென்னா சண்டேவாக வருது. அதனால் இந்த அமாவாசையில் பித்ரு சாபம் நீங்கள் நம்ம முக்கியமான தலங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஆடி அமாவாசைக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஷேர் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த 2 எழுத்து மந்திரம் உங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது, ஈஸியாக சொல்லிடலாம். அதனால் எல்லாருமே சொல்லுங்கள், பயன்பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த மந்திரங்களை அவங்களும் அவங்களோட ராசிக்கேற்ப இந்த வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு சொல்லி
பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.